47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 53 காவலர் குடியிருப்புகள் 6 காவல் நிலைய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த நிகழ்வில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களின் முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. காவல்துறை சார்பில் 47 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 53 காவலர் குடியிருப்புகள், 6 காவல் நிலையங்கள், 2 காவல்துறை கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டினுடைய கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் விதமாக பேர்களை தேடி என்ற திட்டம் என்பது 1ஆம் தேதி முதல் வருகிற 15ஆம் தேதி வரை தமிழக சுற்றுலா பயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, மார்டினிக், பிஜி, இந்தோனேசியா, மொரீசியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு 1000 அயலக தமிழக இளைஞர்கள் தமிழகத்துக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேர்களை தேடி திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடுகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நிதித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய தணிக்கை துறையில உதவி இயக்குனர் மற்றும் பல்வேறு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய நபர்கள் என்பது 782 பேர். அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.